இப்போ அந்த நியூஸ் சேனலுக்கு வந்திருக்காங்க இல்லையா, அதுலேருந்து 2 நாள் முன்னாடி காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து ரொம்ப நர்வஸாக இருக்காரு. அவங்க இன்டர்வியூ எடுக்கிறவங்களும் வந்துட்டு ப்ரீ இன்டர்வியூன்னு ஒன்று இருக்கும் போல், அதை அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோ சொல்கிறாரு, எனக்கு ஒரே நர்வஸாக இருக்குது, நான் ஃபஸ்ட் டைம் நியூஸ் சேனலில் லைவாக பண்ண போகிறேன், எனக்கு நர்வஸாக இருக்குன்னு சொல்லும்போது, நீங்கள் கவலைப்படாதீங்க, அங்கே ஆங்கர்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்க உங்களை நல்லா பார்த்துப்பாங்க, உங்களோட இன்டர்வியூவை ரொம்ப ரிலாக்ஸ்டாக கொண்டு போவாங்க, அதனால் நீங்கள் பயப்படாதீங்கன்னு சொல்லி அவங்கள ஹீரோவை காம் பண்ணுறாங்க. இப்போ ஒரு நாள் முன்னாடி காமிக்கிறாங்க, ஹீரோயின், அவங்களோட மேனேஜர், அப்புறம் லீ, இவங்க எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதனால ஏதாவது பிரச்சனை வருமா, இப்படி லைவாக எக்ஸ்போஸ் பண்ணுறதுனால உனக்கோ இல்லை ஹீரோக்கோ இல்லை சேனாக்கோ யாருக்காவது பிரச்சனை வருமான்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் சொல்கிறாங்க, எந்த அளவு என்னால் ப்ரிகாஷன் ஸ்டெப்ஸ் எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுத்து வச்சிருக்கேன், ஸோ எந்த பிரச்சனையும் இருக்காது, நமக்கான பாதிப்பும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் என்னோட கவலை எல்லாம் லீ பற்றி தான். ஏன்னா அவர் அண்ணா பற்றி அவரை எக்ஸ்போஸ் பண்ணுறதுனால வெளியிலேருந்து இவர் வந்து இந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல் கூட இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்போ லீ சொல்கிறாரு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம தைரியமாக இதை எக்ஸ்போஸ் பண்ணலாம், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நம்ம ஆர்டிக்கலும் ரிலீஸ் பண்ணலாம், நீங்கள் நியூஸில் பேசுதோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ அந்த நியூஸ் சேனலில் இன்டர்வியூவும் லைவ்ல நடந்துட்டு இருக்கு. ஹீரோவும் ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்காங்க. அவங்க வந்து சீரியஸை ப்ரமோட் பண்ணிட்டு நிறைய கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. சைட் பை சைடா லீயும் ஹீரோயினோட மேனேஜரும் 2 பேரும் ஆர்டிக்கல் ரிலீஸும் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ அவங்க நியூஸ் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த டைமில் வந்துட்டு இவங்களோட இன்டர்வியூவும் கரெக்டாக முடியுது. அந்த டைமில் ஹீரோ சொல்கிறாரு, நாங்கள் வந்து ஒரு விஷயத்தை உங்களுக்காக சொல்ல வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ சேனாவும் சொல்கிறாங்க, ஆமாம் நான் ஒரு உண்மையை இந்த இடத்துல சொல்லணும், நான் தான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி நர்வஸாக ரெடி ஆகுறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இல்லை நான் சொல்லிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு, இந்த ப்ரொமோஷன் நடக்கிற இடத்துல நான் வந்து கொஞ்சம் டைம் வாங்கிக்கிறேன், ஒரு உண்மையை சொல்கிறதுக்கான ஒரு இடத்துல இருக்கேன், நான் எனக்காக பேசுறதுக்கு ஒரு கெஸ்ட்டும் வந்திருக்காங்க அப்படி சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிடுறாங்க. இப்போ ஹீரோயினும் இவங்க கூட சேர்ந்து லைவ்ல ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அவங்க இப்போ இந்த பொலிட்டிக்கல் ஹெட் பத்தின எல்லா உண்மையும் சொல்றாங்க. அவங்க கூட இருந்தவங்களே எப்படி கொலை பண்ணாங்க, அந்த விக்டிம் என்ன ஆனாரு, அவர் வந்துட்டு என்ன மணி லாண்டரிங்லாம் பண்றாங்க, எவ்வளோ இல்லீகல் பிஸ்னஸ் பண்றாங்க, எல்லாத்தையும் வந்துட்டு எவிடன்ஸோட ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த நியூஸும் முடிஞ்சிடுச்சு. இதே விஷயத்த வந்துட்டு அவங்க அண்ணக்காரங்களும் பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, அவர் வந்து இருக்கிறது எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்சிட்டு இருக்காரு. கடைசியில் அவரை அரெஸ்டும் பண்ணிடுறாங்க. இப்படியே அந்த லைவும் நல்லபடியாக முடியுது. ஹீரோ ஹீரோயின் அதுக்கப்புறம் அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாரும் கீழே வந்துட்டு எல்லாம் நல்லபடியாக நடந்துச்சுன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்போ சேனா வந்து ஹீரோயினுக்கு தேங்க் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க இல்லையா, உங்களை வந்து நான் எந்த இடத்துலையும் எக்ஸ்போஸ் பண்ணாம பத்திரமா பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி சேனாக்கு பெரிய ஆபத்து வராமல் சேவ் பண்ணி ஹீரோயினே எல்லாம் உண்மையை சொல்லிட்டாங்க. சேனா இவங்க 2 பேருக்கும் ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. இப்போ ஹீரோயின் ஹீரோ கிட்டே சொல்றாங்க, இதனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, நீங்களும் வந்துட்டு இதுல ஒரு ஷேர் ஹோல்டரா இருக்கீங்களே, இதனால உங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏதாவது இருக்குமான்னு கேட்குறாங்க. அதுக்கு அவரு சொல்றாரு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க ஏதோ கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. அந்த நாளே லீயோட அண்ணாவை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு ரொம்ப பெரிய நியூஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த கம்பெனி யார் டேக் ஓவர் பண்ணுவாங்க, இது வந்து ஜஸ்டிஸா இன்ஜஸ்டிஸா இப்படிலாம் சொல்லிட்டு ரொம்ப நியூஸ் எல்லாம் பரவிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் ஹீரோயின் பத்தியும் கிரிட்டிசைஸ் பண்றாங்க, ஹீரோவை பத்தியும் கிரிட்டிசைஸ் பண்றாங்க. ஹீரோயினோட ஆஃபீஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, ஹீரோயின் தான் லிம்மோட கேர்ள் ஃப்ரெண்ட் போல, அதனால தான் வந்துட்டு அவங்க லிம்மையே வச்சு இந்த நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. கடைசியில் பெனிஃபிட் ஆனது ஹீரோயின் தான், பாரு எப்படிலாம் இவ பண்ணிட்டா, நம்ம கூட இன்ஃபார்ம் பண்ணாம பண்ணிட்டான்ட்டு கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ஹீரோயினுக்கு நடக்க இன்னொரு பக்கம் ஹீரோ அவரோட வீடு கார் எல்லாத்தையும் சேல் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா இவங்க இந்த மாதிரிலாம் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க இல்லையா. இப்போ ஹீரோ நடிச்சு இந்த எல்லா ஆட்ஸோட கான்ட்ராக்டையும் திருப்பி வாங்கிட்டாங்க. அதனால வந்துட்டு இவர் பெனால்ட்டி பே பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு காசு இல்லாம இவர் வந்து இந்த வீடெல்லாம் சேல் பண்ணிட்டு எல்லாத்தையும் அதுக்காக காசு கொடுத்துட்டு இருக்காரு போல. இவங்க நினைச்சதை விடவே பாதிப்பு ரொம்ப அதிகமாவே தான் இருக்கு ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும். ஹீரோட மேனேஜர் வேற சொல்றாரு, டே ஏன்டா இப்போ போய் இதெல்லாம் பண்ண, நம்ம கம்பெல் கியூ வேற போயிட்டு இருக்கோம், ஆல்ரெடி அது லோவா இருக்கு, நீங்க இது மாதிரி பண்ணனால சர்ச்சைக்கு உள்ளாயிட்டு இப்போ நம்மளோட ரேட்டிங் ரொம்ப லோவாயிடுச்சு, இதை கொஞ்சம் லேட்டாவது பண்ணிருக்கலாம்னா. அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல இது வந்து நமக்கு ஒரு பஸ் வந்திருக்குமே அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஒரு பஸ்ஸும் வரலடா, எல்லாமே வந்துட்டு மெஸ்ஸில் தான் போய் முடிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மேனேஜர். ஹீரோயின் ஒரு காஃபி ஷாப்ல காஃபி குடிச்சிட்டு இருக்கும் போது அவங்க லிம்மோட போட்டோ எல்லாத்தையும் ரிமூவ் பண்றதை பாக்குறாங்க. ஸோ அப்பவே புரிஞ்சிடுது ஹீரோக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அவங்க வந்துட்டு ஹீரோ கிட்ட மீட் பண்ணாம டைரக்டா மேனேஜரை மீட் பண்றாங்க. என்னதான் நடக்குது, ஓகேவா இல்லையா ஹீரோ அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை நீங்க நினைக்கிற மாதிரி அவனோட பாதிப்பு வந்து அதிகமாக தான் இருக்கு, கான்ட்ராக்ட் எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு, பெனால்ட்டி பே பண்றதுக்காக வீடு கார் எல்லாத்தையும் சேல் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. மணி லாண்டரிங் வர சொல்லி வச்சிருக்கோம், அதனால எங்க கம்பெனியும் ரைடு பண்ணிட்டு ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுட்டாங்க. இப்போ என்ன பண்றேன்னு தெரியாம தான் நாங்களும் முழிச்சிட்டு இருக்கோம். இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நாங்க பழைய மாதிரி பிரிண்ட் ஷாப் வச்சு தான் நடத்தணும் போலன்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் வீட்டுக்கு போன பிறகு இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு டிசிஷன் எடுத்தாதான் இதுல இருந்து நம்ம வெளியில வர முடியும்னு நினைச்சிட்டு, சரியான்ட்டு ஒரு இடம் இருக்கு, அங்க வந்து வார் ஜோன் போயிட்டு இருக்க போல, அங்க ரிப்போர்ட்டர் தேவைப்படுறாங்கன்ட்டு ஒரு பிளேஸ் இருக்கு. ஸோ அந்த வேக்கண்ட் அப்ளை பண்றதுக்காக ஹீரோயின் நெக்ஸ்ட் டே வந்து லீ கிட்டயும் அவங்க சீஃப் கிட்டயும் பேசிட்டு இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, நீ அந்த மாதிரிலாம் போகணும்னு அவசியம் கிடையாது, நீ இங்கே இருன்னு சொல்றாங்களா. இல்ல இப்போதைக்கு வந்து இந்த லிம்மோட டேட்டிங் ரூமர்லாம்
எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு அடங்கணும்னா நான் இங்கேருந்து கிளம்புனா தான், நான் இருந்தேன்னா இந்த ரூமர்லாம் மறுபடியும் உண்மைன்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் நிறைய ஆர்டிகல்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ரூமர் நியூஸ் பொலிட்டிக்கல் ஹெட்டோட நியூஸோட சர்பாஸ் பண்ணி விட்டுரும். அதுக்கப்புறம் மக்கள் வந்து இந்த கேஸை வந்து பெருசா எதுவும் கவனிக்க மாட்டாங்க, ஆக்டர் பக்கம் திரும்பிடுவாங்க. இது எனக்கு தேவையில்லை, நம்ம எல்லாரும் கஷ்டப்பட்டு எடுத்த ஸ்டெப்பு வந்து வீணாகக்கூடாது, அதனால எனக்கு தயவு செஞ்சு அனுப்பி விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்கள டிசைட் பண்ணி சரியா போறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க போல. ஸோ இப்போ ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கால் பண்றாங்க. ஹீரோ ஃபோன் எடுத்து ஹீரோயினை வந்துட்டு, என்னம்மா நீ ரொம்ப பிஸியா இருக்க போல, லைன்லேயே வரமாட்டேற, என்னதான் நடக்குதுங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்னை விட நீங்க தாங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க, கங்பில் கியூவோட ஷூட்டிங் வந்து முடிய போகுது இல்லையா, ஸோ அதுக்கு ரொம்ப பிஸியா இருக்கீங்க எனக்கு தெரியுன்றாங்க. அப்போ தெரியும் தானே, அப்போ நான் தானே பிஸியா இருக்கேன், நீ ஏன் ஃபோன்லேயே வர மாட்டேன்னு கேட்குறாரா. இன்னைக்கு நம்ம வெளியில போகலாம், நீங்கள் ரெடியா இருக்கீங்களான்னு கேட்கவும் சரி நான் வரேன் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் வெளில போறாங்க. அங்கே போனால் இந்த மாலில் இருக்கும் இல்லையா அந்த கேம்ஸ், அந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும் போல, அந்த அங்கே போய் நிறைய கேம்ஸ்லாம் விளையாடுறாங்க, நிறைய ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. எழுதிட்டு ஹீரோயின் வந்துட்டு பேர்லாம் எழுதிட்டு ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு நம்ம பேசணும் கொஞ்சம் வரீங்களா சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே வந்து பார்க்கு இருட்டாக இருக்குது. ஸோ அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்களா. ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இது போல் சிரியாவுக்கு போகிறேன், நான் போயிட்டு வரதுக்கு ரொம்ப மாதங்களே ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னது சரியா போறியா, நீ வந்துட்டு இந்த டெசிஷன் யாரை கேட்டு எடுத்த, நீயே எடுத்துருவியா எல்லாமே, என்னை பற்றியெல்லாம் யோசிக்க மாட்டியா, ஏதோ வந்து ஒரு க்ரூவல் அம்மா வந்து அவங்க குழந்தைய தொலைச்சி விடுறதுக்கு முன்னாடி பார்க்கு கூட்டிகிட்டு போய் ஆசை காமிச்ச மாதிரி எனக்கு பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி திட்டி விட்டுறாரா. அப்போ ஹீரோயின் கேட்குறாங்க, எங்க நாங்கள் உங்களை மீட் பண்ணி உங்களை சந்தோஷமாக வச்சுக்கணுன்ட்டு நான் எடுத்த எஃபர்ட்லாம் வந்துட்டு ஒரு க்ரூவல் மாமோட போய் என்னை கம்பேர் பண்ணுறீங்களே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறாங்க. ஆமாம் அப்படிதான் செய்வேன், நீ என்ன கேட்காம எதுக்கு இந்த மாதிரி டிசைட்லாம் பண்ண, அதெல்லாம் முடியாது, இனிமேட்டு என்கிட்ட பேசாத, ஃபோன் கூட பண்ணக்கூடாது, என்ன நீ பார்க்கவே கூடாது சொல்லிட்டு இப்போ கோவத்தில் வந்து ஹீரோ கிளம்பிடுறாரு. ஹீரோயினுக்கும் இந்த இடத்துல வந்து ரொம்பவே மனசு கஷ்டமாயிடுது. அவங்க வந்து கஷ்டப்பட்டுட்டே வீட்டுக்கு வந்துடுறாங்க, சோகமாக உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோ மெசேஜ் அனுப்புறாரு, நான் உங்கள் வீட்டு கீழே தான் இருக்க வா அப்படின்ட்டு சொல்லி. கீழே போய் பார்த்தா ஹீரோ உட்காந்துட்டு இருக்காரு அங்கே ரோட்லேயே. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, இவ்வளோ நேரமாக கோவமாக இருந்தீங்களே இப்போ கோவம் போயிடுச்சான்னு கேட்குறாங்க. எனக்கு கோவம் இருந்துச்சு தான், ஏன்னா நீ இந்த மாதிரி சடனாக வந்து சொல்லவும் என்னால் முடியவே இல்லை, தாங்கவே முடியல, இது ஏற்றுக்கவும் முடியல, நீ ஏன் இந்த மாதிரிலாம் டிசைட் பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இப்போதைக்கு நான் இங்கேருந்து கிளம்புறது மட்டும்தான் நம்ம எல்லாருக்குமே நல்லதுன்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. இப்போ ஹீரோ கேட்குறாரு, இவ்வளோ நேரமாக கோவமாக இருந்தியே இப்போ கோவம் கம்மியாயிடுச்சான்னு கேட்குறாங்களா. ஹீரோயின் சொல்கிறாங்க, இல்லை எனக்கு உங்கள் மேலே கோவமே கிடையாது, எப்போவுமே உங்களை என்னால் புரிஞ்சிக்க முடியுது, இப்படி ஒரு டெசிஷன் எடுப்பேன் நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, அதை நான் டக்குன்னு சொல்வேணும் நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, அதனால எனக்கு எல்லாமே புரியுது, என்னை மன்னிச்சிடுங்க, இதை விட ஒரு நல்ல டெசிஷன் என்னால் எடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோவும் அவரை காம் டவுன் பண்ணிவிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்குறாங்க, எப்போ நீ ஊருக்கு போகிற அப்படின்ட்டு. நாளன்னைக்கு ஊருக்கு போகிற அப்படி சொன்னால், நாளன்னைக்கு தான் கங்பில் கியூவோட ஃபைனல் ஷூட்டிங் கூட, ஸோ மோஸ்ட்லி நம்ம மீட் பண்ணிக்கிறது இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் இல்லாத போது நீங்கள் உங்களை பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஷேக் ஹேண்ட் கொடுக்க வராங்களா. அப்போ ஹீரோ இருந்த மன கஷ்டத்தில் அப்படியே இழுத்துட்டு ஹக் பண்ணிவிட்டு, நான் உன்னை கெஞ்சி கேட்டாலும் நீ போகாமல் இருக்க முடியாதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, இல்லை என்னால் போகாமல் இருக்க முடியாது, நான் கண்டிப்பாக போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு 2 பேரும் டைட்டாக ஹக் பண்ணிட்டு ஆடுறாங்க. ஹீரோயின் ஊருக்கு போகிறதுக்கான நேரமும் வந்துடுச்சு, அந்த நாளும் வந்துருச்சு. ஹீரோயினை ஏர்போர்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து நின்றுட்டு இருக்காங்க, வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, இல்லை அதெல்லாம் வேணாம், நான் டாக்ஸிலே போய்க்கிறேன்னா, இல்லை நீங்கள் வரணும், இல்லைன்னா என்னை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க அப்படின்ட்டு அந்த பையனும் சொல்கிறான். அப்போ ஹீரோனும் கிளம்பிடுறாங்க. ஹீரோக்கு அதுதான் வந்து லாஸ்ட் ஷூட்டிங் டே இல்லையா, ஸோ அவரும் வந்துட்டு லாஸ்ட் சீன் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த நாளோட கடைசி சீன் வந்து ஒருத்தவங்களுக்கு அஞ்சலி செலுத்துற மாதிரி. ஸோ அங்கே போயிட்டு அவர் அழறாரு. அங்கே இருக்கவங்க எல்லாம் ஆக்டிங்காக தான் அழறாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க, ஆனால் ஹீரோயினை நினச்சிதான் ஹீரோ ஓன்னு அழுதுகிட்டே இருக்காரு. கடைசியில் கட்டுன்னு சொன்ன பேரு கூட அவரால் அழுகை நிறுத்தவே முடியலையா. உடனே அந்த டேரக்டர், க்ரூ மெம்பர்ஸ் எல்லாரும் வந்து சமாதானப்படுத்திட்டு, நீங்கள் ஃபினாமினலாக நடிச்சிருக்கீங்க, ரொம்ப அழகாக வந்திருக்கு இந்த சீன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஓகே நம்ம இந்த சீரிஸ் முடிச்சுட்டோம், ராப் அப் அப்படி சொல்லி எல்லாரும் ஷவுட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோவும் ஹீரோயின் ஊருக்கு போனதை நினச்சிட்டு வருத்தமாக நின்றுட்டு இருக்கும் போது அப்போ அவங்க மேனேஜர் வந்துடுறாங்க. அவங்க வந்துட்டு ஒரு ஆர்டிக்கல் ரிலீஸ் ஆயிருக்கு பாருன்னு சொல்லி பார்க்குறாங்களா. அந்த டைமில் என்ன காமிச்சிருக்காங்கன்னா, அந்த ஆர்டிக்கலில் ஹீரோவும் சேனாவும் இந்த பொலிட்டிக்கல் ஹெட் கூட இருந்த டைப் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவங்களோட ஷேர்ஸ் எல்லாத்தையும் வர டொனேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவே வந்துட்டு அவங்களுடைய ஜஸ்டிஸை ப்ரூவ் பண்ணுறதுக்காக அவங்க எவ்வளோ பெரிய ஸ்டெப் எடுத்து வச்சுருக்காங்கன்றது ப்ரூவ் பண்ணுது. அவங்க வந்துட்டு நிஜ வாழ்க்கையில் ஹீரோயின்ஸ் தான் அப்படின்ற மாதிரிலாம் ஆர்டிக்கல் ரிலீஸ் ஆயிருக்கு போல். இதை பார்த்தோன்னே ஹீரோ சொல்கிறாரு, பார்த்தியா அன்றைக்கே வந்துட்டு அவள் கரெக்டாக சொன்னால் நம்மளை வந்து ஷேர்ஸ் எல்லாம் டொனேட் பண்ண சொல்லிட்டு. அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இந்த மேனேஜரை வந்துட்டு டிஸ்மிஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த டைமில் ஹீரோயின் வந்து பேசிகிட்டு இருக்கும் போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நம்ம இந்த கேஸில் இன்வால்வ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று நல்லா மைண்டில் வச்சுக்கணும், நீங்கள் இன் கேஸ் இதெல்லாம் நம்ம வெளியில் சொல்லிட்டோம், அந்த டைமில் வந்து நீங்கள் உங்களுக்குன்னு இருக்கிற ஷேர்ஸை டொனேட் பண்ணிவிடுங்க, அந்த டைமில் உங்கள் மேலே இருக்க அந்த இமேஜ் வந்து கொஞ்சம் மாறுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ எதுவுமே சொல்லாமல் ஓகே நான் டொனேட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் மேனேஜர் தான் வந்து அதெல்லாம் முடியாது, என்ன நீங்கள் சாதாரணமாக சொல்கிறீங்க டொனேட் பண்ண சொல்லி, அதெல்லாம் முடியாது அப்படி சொல்லி அலப்பறை பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து ஹீரோ இப்போ சொல்லிட்டு இருக்காரு. இப்போ இந்த
அந்த ஆர்டிக்கல் வந்த பிறகு எல்லாமே வந்து ஸ்மூத்தாகவும் போயிட்டுருக்கு. ஹீரோக்கும் அந்த சேனாக்கும் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாத மாதிரி போயிட்டுருக்கு. அவங்களோட ட்ராமாவும் ரிலீஸ் ஆகிட்டு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா வந்துட்டு லாஸ்ட் இந்த எல்லா சீசனோட சீசன் 5 ரெக்கார்ட் பிரேக்கிங் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குன்ற மாதிரிலாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஹீரோட ஸ்பான்சர்ஸ் அப்புறம் அந்த அட்வர்டைசர்ஸ்லாம் வந்து பெனால்ட்டி வாங்கினாங்களே அவங்கள அதெல்லாம் திருப்பி கொடுத்துட்டாங்க போல. ஹீரோ கிட்ட அப்பாலஜிஸும் பண்ணிட்டாங்க. ஸோ ஹீரோக்கு வந்து இப்போ ஒரு நல்ல முன்னேற்றமாக போயிட்டு இருக்கு. ஆனால் ஹீரோக்கு தான் ஹீரோயினை மிஸ் பண்ணுற ஃபீல் மட்டும் அப்படியே இருக்கு. ஸோ இவங்க வந்து டின்னருக்காக அம்மா கூட இருக்காங்க. அம்மா வந்து நல்ல ஒரு சூப்பராக வச்சு கொடுத்துருக்காங்க. ஹீரோ கிட்ட அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் அந்த ஒரு அழகான ஒரு பொண்ணு ரிப்போர்ட் இருந்தாலே அவள் எங்கே சரியாக போயிட்டாலே வந்துட்டாளா அப்படின்னு கேட்குறாங்களா. அம்மா எப்படி உங்களுக்கு இவ்வளோ தெரியும்? நான் இல்லை அன்றைக்கி ஃப்ளூவில் இருந்தா இல்லையா, அந்த டைமில் நான் இங்கே தான் இருந்தேன்னு சொல்கிறாங்களா. ஐயோ நீ ஏதோ தப்பாக ஏதோ உளறி வைக்கலையே அப்படின்னு கேட்குறாங்க. அது எப்படிதான் பண்ணுவேன், அதெல்லாம் பண்ணலை. சரி அவள் வந்த பிறகு என்ன அவகிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறியான்னு கேட்குறாங்களா. அதுக்கு ஹீரோவும் ஓகேம்மா கண்டிப்பாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், நானும் அவள் வர்றதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கா அப்படி சொல்லிட்டு ஹீரோவும் வந்துட்டு ஹீரோயினோட பென் ட்ரைவ் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் போட்டு பார்த்துட்டு அவங்களோட பழைய இமேஜஸ்லாம் பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்ட்டு பார்த்தா அங்கே அந்த சிரியா இடத்துல வந்து வார் ஜோனு அந்த இடத்துல ஏதோ ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிட்டு அவங்க காலே வந்து லெஃப்ட் லெக் உடஞ்சிடுச்சு போல். ஸோ அது ஒரு மேஜர் இன்ஜுரியாக இருக்குது. அந்த டைமில் ஹீரோயினை வந்துட்டு அவங்களுடைய மேனேஜர் ரீச் அவுட் பண்ணிட்டு என்னம்மா இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன், இந்த தடவை ரொம்ப மேஜர் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு போல் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் திரும்பி வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்கிறாங்க. சீக்கிரம் வா உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், வந்தால் எனக்கு என்னோட ட்ரீட் தான் அப்படின்ற மாதிரி அவங்க சீஃபும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நடந்த கலவரத்தில் ஹீரோயின் அவங்களுடைய ஃபோன் எல்லாத்தையும் மிஸ் பண்ணியிருப்பாங்க போல். இப்போ போலீஸை கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாங்க. இப்போ பார்த்தா ஃபோனில் அவங்க ஹீரோ வந்து நிறைய மெசேஜ் அமைச்சிருக்காரு ஆன்லைன் ஆப்பில். ஹீரோயின் பார்த்துட்டு இவ்வளோ மெசேஜ் அமைச்சிருக்கல அப்படி சொல்லிட்டு அந்த ஆன்லைன் ஆப்குள்ளே போய் பார்த்துட்டு இருக்காங்களா. அதில் வந்துட்டு ஹீரோ ஒரு போஸ்ட் போட்டிருப்பாரு. என்னன்னா இந்த கங்பெல் கியூவோட ஒரு 2 சாக்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் ஒரு சாக்ஸ் ஹீரோ கிட்டேயும் இன்னொரு சாக்ஸ் ஹீரோயின் கிட்டேயும் மாட்டியிருக்கும். அதை ஃபோட்டோ எடுத்து போட்டு பாவம் இது லோன்லி சாக்ஸ் வந்து என்கிட்ட தான் இருக்குது, யாருக்கு வேணுமோ என்னை அப்ரோச் பண்ணுங்கள், சீக்கிரம் இது யாராவது வாங்கிறதுக்குள்ளே நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் போஸ்ட் போட்டிருக்காங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் அப்படியே சிரிச்சுட்டு நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி மெசேஜ் அனுப்புறாங்க. ஹீரோக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஹீரோயினோட மெசேஜ் வந்திருக்கு. அவர் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு. சொல்லுங்க நீங்கள் இந்த சாக்ஸ் வாங்கிக்கிறீங்களா, ஆனால் இந்த சாக்ஸ் வாங்குறதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது, பெருசாக ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன காசு கொடுக்கறதால அது நேரில் பார்த்து கொடுத்து தான் வாங்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் நேர்லேயே கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் 23rd நெக்ஸ்ட் மந்த் வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அந்த நாளுக்காக ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே ஹீரோயின் அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ 2 பேர் பார்த்தோன்னே அப்படியே ஒரு மிஸ்ஸிங் ஹக் ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு அவங்க வந்துட்டு அவங்க மிஸ்ஸிங் ஃபீலை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்களா. அதுக்கப்புறம் வந்து ஹீரோயின் கேட்குறாங்க, ஐயோ நம்ம இப்படி பப்ளிக்கில் ஹக் பண்ணிட்டு இருக்கோமே, யாராவது பார்த்து என்ன ஆகும்னா, ஆமாம் அவங்க பார்த்து ஏதோ சொல்கிறதெல்லாம் யார் இங்கே கண்டுகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹக் பண்ணிட்டு அவர் சந்தோஷத்தில் குதிச்சிட்டு இருக்காரு. அடுத்த நாள் ஹீரோ அவரோட மேனேஜரோட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹாலிவுட்லேருந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு ஹீரோ அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட வந்துட்டு மேனேஜரும் ரொம்ப பிஸியாக இருக்கார் போல். அப்போ ஹீரோ கேட்குறாரு, எங்கடா உன்னை பார்க்க முடியல, ரொம்ப பிஸியாக இருக்கேன், என்னாச்சுன்னா உன் தம்பியை தாண்டா வச்சு நான் பாடுபட்டு இருக்கேன், அவனை வந்து ஷூட்டிங்க்குலாம் அரேஞ்ச் பண்ணி விட்டுட்டு இருக்கேன், அவனுக்கு ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வா சூப்பர்டா, அவன் இதுலேயே விட்டுறதடா, அவன் படிச்சிருக்கான், ஹாஸ்பிட்டல் ஒர்க்கும் அவன் நல்லா பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போதே அவன் உன் தம்பிடா, அவன் செம்மையாக வந்துட்டு ஹாஸ்பிட்டல் ஒர்க்கு பேலன்ஸ் பண்ணிட்டு நடிக்கிறதே பேலன்ஸ் பண்ணிட்டு சூப்பராக பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. யார் அவன் ஏன் தம்பி ஆச்சு அப்படின்ட்டு அவரும் பெரிய வித்திட்டு இருக்காரு. இதே நம்ம டேரக்டர் காமிக்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறேன்னு பார்த்தா ஹீரோயினோட கதையை வந்து ஒரு ஸ்கிரிப்டாக எழுதிட்டு ப்ரொடியூசர் கிட்ட கொடுத்து, பாருங்க நான் இப்போ வந்து டிடெக்டிவ் ஸ்டோரியிலேருந்து ஒரு ரொமான்டிக் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்க்கு போயிருக்கேன், ஸோ இப்போ நீங்கள் கண்டிப்பாக எனக்காக ஸ்பான்சர் பண்ணணும், இந்த இதுக்கு ரோலுக்கு நடிக்கிறதுக்கு வந்து கங்பெல் கியூவோட ஹீரோ கூட வச்சுக்கலான்ற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனலாக அந்த படமும் எடுத்து முடிச்சிட்டாங்க போல, ஒரு நல்ல செட்டோட எடுத்திருக்காங்க. அதுதான் ப்ரிவியூ பண்ணுறதுக்கு ஹீரோயின் போகலான்னு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஹீரோ வந்துட்டு அவரோட ஏஐ இருக்கும் இல்லையா, அந்த ஏஐ கிட்ட பேசிட்டு இருக்காரு. நான் வந்துட்டு என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும், எப்படி பண்ணணும், எந்த இடத்துல பண்ணணும்னு சொல்லுனா அது ஒரு பாட்டை போட்டு விட்டுருது என் பழக்கம் போல. அதை கேட்டு ஹீரோ கடுப்பாயிட்டாரு. அதுக்கப்புறம் ஃபோனில் இருக்க ஜெமினை ஆப் கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. அவர் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் கரெக்டான இடத்துல கரெக்டாக நீங்கள் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணிங்கன்னா அவங்களை அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் வேணுனாலும் நான் சொல்லித்தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ தான் என் மைண்டை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்ட, சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் என்ன பண்ணணும்னு சொல்லுன்னு சொல்கிறாங்களா. அடுத்த நாள் ஒரு டேட்டிங்க்கும் கூப்பிட்டு போகிறாங்க ஹீரோயினை. அங்கே ப்ரப்போஸ் பண்ணுவான்னு பார்த்தா பண்ணலை, வேற ஒரு வாக்கிங்கை போயிட்டு ஜாலியாக பேசி முடிச்சுட்டு வந்துடுறாரு. இப்போ அந்த டேரக்டர் அந்த ஸ்கிரிப்ட் எழுதினார் இல்லையா, அதையும் வந்துட்டு டேரக்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க போல். அது சீரியஸாக வெளியில் வந்திருக்கு. அதை வந்து ஹீரோயின் 2 பேரும் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க வாழ்க்கையில் என்னென்னலாம் நடந்துச்சோ அதை அப்படியே வந்து தத்ரூபமாக எடுத்து வச்சிருக்காங்க. அதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஒரே பிளஷிங்காக இருக்குது. அவங்க சொல்கிறாங்க, இந்த சீனெல்லாம் ஏன்டா சொல்லி வச்சிருக்குன்ற மாதிரி ஹீரோவை கேட்டுட்டு இருக்கும்போது பின்னாடி திரும்பிட்டு எங்க கொஞ்சம் ஸ்லோவாக பேசுங்கன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்களா. பார்த்தா அங்கே வந்து அந்த ஹீரோ இருக்காருன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்புறம் அங்கே இருக்க எல்லா மக்களும் சேர்ந்துட்டு இவங்களை ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோயினுக்கும் வந்துட்டு இது ஒரு பெரிய இன்செக்யூர்
செக்யூரிட்டி மாதிரி இல்லாமல் அவங்களும் வந்து ஜாலியாக ஹாய் ஹாய் அப்படின்ற மாதிரி போஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படியே தான் இந்த சீரீஸை முடிக்கிறாங்க. கடைசி வரைக்கும் ஹீரோ ப்ரப்போஸே பண்ணலை, இருந்தாலும் அவங்க லைஃப் நல்லா ஜாலியாக போகுதுன்ற மாதிரி இந்த சீரீஸை எண்ட் பண்ணி விடுறாங்க. ஓகே லவ்லிஸ், உங்களுக்காக நான் சீக்கிரமே அடுத்த ட்ராமா கொண்டு வரேன். அதுக்குள்ளே நீங்கள் யாராவது என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க ஹை பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்போ என்னோட சேனல் இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.